ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் சில்லி சிக்கன். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 4 கிராம்பு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ க்ரீன் சில்லி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் அரைக்கிறப்போ தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை. நெக்ஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml அளவு தயிர் இதையும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச க்ரீன் சில்லி பேஸ்ட் இதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/2 கிலோ சிக்கன் இதை ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனுக்கு இவ்வளோ தான் மசாலா. இதுக்கப்புறம் நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ இந்த சிக்கனை ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுருங்க. ஒரு மணி நேரம் கழித்து நல்லா மேரினேட் ஆகிருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதோட ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கிளறி விடுங்க. இப்போவும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் நான் உப்பு செக் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டில் போட்ட 1 டீஸ்பூன் உப்பே கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே உப்பு தேவையில்லை. இப்போ ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்தில் சிக்கன் நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட க்ரீன் சில்லி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக இந்த சிக்கன் நமக்கு ரெடி ஆயிரும். கீ ரைஸ், புலாவ், சப்பாத்தி இதுக்கெல்லாம் இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.